ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்று நாம் பார்க்க போகும் புத்தகம் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் பெயர் அட்டாமிக் ஹாபிட். நம் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் ஒரே நாளில் வருவதில்லை. அதேபோல் பெரிய தோல்விகளும் ஒரே நாளில் வருவதில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் சிறிய செயல், சிறிய பழக்கம், சிறிய முடிவுகள் அதுதான் நாளை நம் வாழ்க்கையை உருவாக்குகிறது என்று சொல்லும் ஒரு அற்புதமான புத்தகம் இது. அப்படி இந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால், ஒரு மனிதனின் வாழ்க்கையை நம் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு புக் சம்மந்தப்பட்ட ஸ்டோரியும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மில் பல பேருக்கு ஒரே எண்ணம் தான் இருக்கிறது. நாளையிலிருந்து நான் மாறப்போகிறேன். நாளையிலிருந்து நான் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கப் போகிறேன். நாளையிலிருந்து உடற்பயிற்சி செய்யப் போகிறேன். நாளையிலிருந்து படிக்கப் போகிறேன். ஆனால் அந்த நாளை பெரும்பாலும் வருவதே இல்லை. ஏன் என்றால் நம் மாற்றத்தை பெரியதாக நினைக்கிறோம். ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்ற நினைக்கிறோம். ஆனால் அந்த புத்தகம் ஒரே விஷயத்தை மட்டும் சொல்கிறது. நீ 1% மட்டும் முன்னேறினால் போதும். இன்று நேற்றை விட கொஞ்சம் நல்லவனாக இருந்தால் போதும். சிறிய முன்னேற்றம் நீண்ட காலத்தில் பெரிய வெற்றியாக மாறும். ஒரு மரம் வளர்வதை பார்த்திருக்கிறீர்களா? முதல் நாள் எதுவும் தெரியாது. ஒரு வாரம் கழித்து பாருங்கள். அது பெரிய மாற்றமாக இருக்கும். ஆனால் வருடங்கள் கழித்து பாருங்கள். அது பெரிய நிழல் தரும் மரமாக இருக்கும். அதே போல்தான் மனிதனின் வாழ்க்கையும். நம் எல்லாருக்கும் இலக்குகள் இருக்கு. பணம் சம்பாதிக்க வேண்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். ஆனால் இலக்கு மட்டும் இருந்தால் போதாது. அதற்கான திசையையும் பழக்கமும் வேண்டும். ஒரு மாணவன் முதல் ரேங்க் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் தினமும் படிக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அதேபோல் ஒருவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் தினமும் அளவுக்கு மீறி உணவை சாப்பிட்டால் என்ன அர்த்தம்? இந்த புத்தகம் சொல்லும் உண்மை என்னவென்றால், நீ எந்த இலக்கை வைத்திருக்கிறாயோ என்று முக்கியமல்ல. அந்த இலக்கை நோக்கி நீ என்ன செய்கிறாய் என்பதுதான் இங்கே முக்கியம் என்று சொல்கிறது. இந்த புத்தகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கருத்து இருக்கிறது. பழக்கத்தை மாற்ற வேண்டுமென்றால் முதலில் உன் அடையாளத்தை மாற்ற வேண்டும். உதாரணத்திற்கு, நான் ஓட வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக, நான் உடலை கவனிக்கும் மனிதன் என்று நினைக்க வேண்டும். நான் புத்தகம் படிக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு முன், நான் கற்றுக்கொள்வதை விரும்பும் மனிதன் என்று நினைக்க வேண்டும். நீ என்ன செய்கிறாயோ என்பதை காட்டிலும், நீ யார் என்று நம்புகிறாயோ என்பதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். பலரும் ஒரு தவறு செய்கிறார்கள். மாற்றத்தை மிகவும் கடினமாக்குகிறார்கள். முதல் நாளே 2 மணி நேரம் உடற்பயிற்சி, முதல் நாளிலே 5 மணி நேரம் படிப்பு. அதனால்தான் சில நாட்களில் சோர்ந்து விடுகிறார்கள். ஆனால் அந்த புத்தகம் சொல்வது, மிக சிறியதாக ஆரம்பி. 2 நிமிடம் படி, 5 நிமிடம் நடைபயிற்சி செய், ஒரு பக்கம் மட்டும் வாசி. சிறியதாக தொடங்கும் விஷயம்தான் நீண்ட காலம் தொடரும். ஒரு கெட்ட பழக்கம் ஒரே நாளில் உருவாவது அல்ல. அது மெதுவாக நம் வாழ்க்கைக்குள் வருகிறது. முதலில் ஒரு நாள், பிறகு 2 நாட்கள், பிறகு அதுவே பழக்கமாக மாறுகிறது. அதனால் கெட்ட பழக்கத்தை நிறுத்த வேண்டுமென்றால், அதற்கேற்றாற்போல் நம் சூழ்நிலையை மாற்ற வேண்டும். நம்மை கீழே தள்ளும் விஷயங்களை விலக்க வேண்டும். மனிதர்கள் பெரும்பாலும் சூழ்நிலையை பின்பற்றுகிறார்கள். இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே விஷயத்தை செய்வதல்ல. அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். மனநிலை இருந்தாலும் செய்கிறார்கள். மனநிலை இல்லாத விட்டாலும் செய்கிறார்கள். சில நாட்களில் வெற்றி கிடைத்தது. சில நாட்களில் தோல்வியும் வந்தது. ஆனால் அவர்கள் நிறுத்தவும் இல்லை. அதுதான் அவர்களின் வேறுபாடு. நம்மில் பல பேர் வாழ்க்கையை உடனே மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், வாழ்க்கை மெதுவாக தான் மாறும். இன்று செய்தால் நாளை செயல். நாளை பலன் தராமல் இருக்கலாம். அடுத்த வாரமும் தராமல் இருக்கலாம். ஒரு நாள் அது பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதுதான் பொறுமைக்கு அவசியம். நண்பர்களே, இந்த அட்டாமிக் ஹாபிட் புத்தகம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் ஒன்றுதான். வாழ்க்கையை மாற்ற பெரிய புரட்சி தேவையில்லை. பெரிய பணம் தேவையில்லை. பெரிய திறமை கூட தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் நேற்றை விட 1% முன்னேறினால் போதும். சிறிய நல்ல பழக்கங்கள் ஒரு நாள் பெரிய வாழ்க்கையை மாற்றும். நம் வாழ்க்கை இன்று எப்படி இருக்கிறது என்பது நேற்று செய்த பழக்கங்கள்தான். நாளை எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது
இன்று நாம் செய்யும் பழக்கங்கள் தான். அதனால் இன்றே தொடங்குங்கள். சிறியதாக தொடங்குங்கள். ஆனால் நிறுத்தாமல் தொடங்குங்கள். சிறிய பழக்கங்கள் தான் பெரிய வாழ்க்கையை உருவாக்குகின்றன. அதுதான் அட்டாமிக் ஹாபிட் புத்தகம் நமக்கு சொல்லும் அழகான ஒரு செய்தி. நன்றி. இந்த புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள். மீண்டும் ஒரு புத்தகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.